சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடியா அரசு அராஜகம். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் வேண்டும் என கேட்கும்போது அதற்கு சாத்தியம் இல்லை என எப்படி கூற முடியும்? பெரும்பாலான திட்டங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்தை திமுக அரசு முற்றிலும் புறக்கணித்து உள்ளது. நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும். கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சராக 2026 வருவது உறுதி. கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடி விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை செய்வோம். நன்றி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த தலைமை ஆசிரியர். பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரின் தாய் பெண் காவலராக பணியாற்றி வரும் நிலையில் சட்டப்பேரவை நடப்பதால் இதுகுறித்து கிளற வேண்டாம் என காவல் உயரதிகாரிகள் பெண் போலீசுக்கு மிரட்டல் விடுத்த அவலம். கோவையில் 17 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குழந்தை திருமணங்களும் அவர்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் புகார். சென்னை அண்ணா நகரில் இருசக்கர வாகனத்தை மறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த மர்ம நபர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக முதலமைச்சர் வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் இந்த சம்பவத்தை என்ன சொல்வதென்று மக்கள் கேள்வி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மார்ச் மாதத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிராக 180 சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். 125 போக்சோ குற்றங்களும் 55 பாலியல் குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக பதிவான அவலம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கடந்த 3 மாதத்தில் பெண்களுக்கு எதிராக 455 சம்பவங்கள் அரங்கேறியுள்ள அவலம். 321 போக்சோ குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக 134 பாலியல் சம்பவங்களும் அரங்கேறியுள்ள நிலையில் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறிவரும் தமிழ்நாடு. திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நாப்கின்கள் முறையாக வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. சுமார் 3800க்கும் மேற்பட்ட நாப்கின்கள் ஆங்காங்கே மூட்டை மூட்டையாக குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி வளாகத்திலும் சிதறி கிடக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொண்டு ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரவள்ளூர் பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு வந்த நபர் வெட்டி கொலை. ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரிலேயே அரங்கேறிய கொலை சம்பவங்களால் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே தனியார் சோலார் நிறுவன வளாகத்தில் எரிந்த நிலையில் காவலாளி சடலமாக மீட்பு. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற திமுக கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 120 கொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறியுள்ளது. ஒரு மாதத்தில் மட்டும் 120 கொலைகள் அரங்கேறியிருக்கும் நிலையில் இதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. மதுரையில் கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்த போலீஸ். தொடர்ந்து அரங்கேறி வரும் என்கவுண்டர் சம்பவங்களை அடுத்து யாரை காப்பாற்ற திராவிட மாடல் போலீஸ் சட்டத்தை கையில் எடுக்கிறது என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆரநேரி தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள்.
நாளுக்கு நாள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் பெருகி வரும் நிலையில் தீயசக்தி ஸ்டாலின் அரசின் காவல்துறை எப்போதுதான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து விழிக்கும் என மக்கள் கேள்வி. கேரளாவில் இருந்து தமிழகம் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட்ட 3,20,00,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த இலங்கை ராணுவ அதிகாரிகள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் நிரூபணம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 12,50,000 ரூபாய் மதிப்பிலான 25 கிலோ எடை கொண்ட கஞ்சா மற்றும் குட்கா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து விழுப்புரத்திற்கு காரில் கடத்தி வரப்பட்ட 13 லட்சம் மதிப்பிலான குட்கா மூட்டைகளுடன் ஒருவர் சிக்கினார். கடந்த சில மாதங்களாக அண்டை மாநிலங்களில் இருந்து கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படும் நிலையில் மாநில எல்லையில் போலீசார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாமராவதி அருகே கஞ்சா பறிமுதல். கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திராவிட மாடல் அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் அரசு பள்ளி மைதானத்தை மதுபாராக மாற்றிய காவலர்கள். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீசாரே இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபடலாமா என மக்கள் கேள்வி. போலீஸ் அவரு எந்த ஸ்டேஷன் போலீஸ் இவரு? விளாண்டு தான் வரேன் நான். எங்க போய் விளாண்டுறீங்க? யார் நீங்க? உங்க பேர் என்ன? நான் உள்ள இருக்கேன் கோபி. பேர் என்ன உங்க பேரு? இல்ல நான் கிரிக்கெட் வாக்கிங் தான் பண்ணேன். ஊதுல பாருங்க. நீ அடிக்கவே நான் என்ன பண்ணேன் இப்ப? அடிக்கவே இல்லையா? சரி நீ போலீஸ் தானே. வாக்கிங் எங்க இருக்கு? நான் உங்களுக்கு எனக்கு தெரியும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஸ்டாலின் படம் பொருத்திய சொகுசு காரில் மது பாட்டில்கள் கடத்திய திமுகவினர் 2 பேரிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல். முதல்வர் புகைப்படம், திமுக கொடி, அமைச்சர்களுடன் புகைப்படம் போன்றவற்றை லைசன்ஸாக பயன்படுத்தி விடியா திமுகவினர் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞர் முதியவர் மீது மோதியதுடன் வேகமாக சாலையை கடக்க மாட்டாயா என கூறி தாக்கிய கொடூரம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றம் செய்தவர்களையே காப்பாற்றும் நோக்குடன் செயல்படுவதால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அட்டூழியங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே முன்விரோதம் காரணமாக 3 பேரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிய அண்ணன் தம்பி. திராவிட மாடல் ஆட்சியில் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையாக மாறி இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 78 சுங்கச்சாவடிகளில் 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. சுங்க கட்டணம் 5 முதல் 10% வரை உயர்ந்துள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம். தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளை முறையாக பராமரிக்காமல் சுங்க கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. நெடுஞ்சாலைகளில் போதிய மின்விளக்குகள் கூட அமைக்கப்படாமல் இருக்கும் சூழலில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருத்தேரியில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். தரமற்ற சாலைகள், மினுவழுக இலக்குகள் இல்லாதது போன்ற பல்வேறு காரணங்களால் சாலை விபத்துக்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. பருத்தி வரத்து குறைவு மற்றும் தேவை அதிகரிப்பு காரணமாக நூல் விலை கிலோவுக்கு 3 ரூபாய் உயர்ந்துள்ளதாக திருப்பூர் நூற்பாலைகள் அறிவிப்பு. வணிக நிறுவனங்கள் ஏற்கனவே மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல சவால்களை சந்தித்து வரும் நிலையில் நூலின் உற்பத்தி செலவு மேலும் அதிகரித்துள்ளதால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள பனியன் தொழில்துறை.
அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு 33% இருந்து 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மேடைக்கு மேடை வெற்று விளம்பரம் செய்து வரும் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் 5% மட்டுமே பெண் எம்எல்ஏக்கள் இருப்பது அம்பலம். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் சட்டமன்றத்திலேயே பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்றால் எப்படி மற்ற துறைகளில் 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவீர்கள் என்று மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் மது போதையில் பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த காவலர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வரும் நிலையில் முதலமைச்சர் இனியாவது நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல இ பாஸ் முறை இன்று முதல் அமல். இ பாஸ் அறிமுகத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி நீலகிரியில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என வியாபாரிகள் அறிவிப்பு. பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்து மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சாம்சங் தொழிலாளர்கள் முடிவு. மணிப்பூர் போன்ற வெளிமாநில பிரச்சினைகளுக்கு மட்டும் குரல் கொடுக்கும் திராவிட மாடல் முதலமைச்சரின் கண்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சனையெல்லாம் தெரியாதா என மக்கள் கேள்வி.